எண்ணெய் கசிவால் வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பம் ஒன்றுக்கு நிவாரணமாக 12,500 ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். பல பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். என்னென்ன மாதிரியான நிவாரணங்கள் வழங்கப்பட இருக்கிறது? வெள்ளத்தால் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு எண்ணூர், கலிமுக பகுதி மற்றும் மீனவர்களுடைய மீன்பிடிப்பு பகுதிகளில் எண்ணெய் கசிவுகளால் பாதிப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்யும் பணியில் சிபிசிஎல் நிறுவனமும் தமிழக அரசும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கானது பசுமை தீர்ப்பாயத்தில், தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் நடந்து வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு 2-3 முறை ஹியரிங் வந்த போதெல்லாம் ஏன் மீன்வளத்துறை இது தொடர்பான எந்த அறிக்கையும் தாக்கல் செய்யவில்லை, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு எது போன்ற மீட்பு நடவடிக்கைகளை எடுக்க போகிறீங்க, ஏன்னா இது நீண்ட நாளாக இந்த எண்ணெய் இருப்பதனால கலிமுக பகுதியில மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாமல் இருக்கிறது. அதனால் இன்று நடக்கக்கூடிய இந்த ஹியரிங்ல கண்டிப்பா மீன்வளத்துறை அவங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுமை தீர்ப்பாயம் சொல்லி இருந்தது. அதன் அடிப்படையில் இன்று பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மீன்வளத்துறையின் சார்பாக சில அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளில் இந்த எண்ணெய் கசுவால எவ்வளவு படகுகள் சேதமா இருக்குன்னா 787 படகுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீனவ குப்பங்களான காட்டுக்குப்பம், சிவன் கடற்படை குப்பம், எண்ணூர் குப்பம், முகத்வார குப்பம், சாலக்குப்பம், நெட்டுக்குப்பம், வஉசி நகர், உலகநாதபுரம் போன்ற 9 கிராமங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 12,500 ரூபாய் கொடுப்பதாகவும், பாதிக்கப்பட்ட படகுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பதாகவும் மீன்வளத்துறையின் சார்பாக திட்டமிடப்பட்டிருப்பதாக பசுமை தீர்ப்பாயத்தில் அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக, சுற்றுச்சூழல் துறையின் சார்பாகவும் எது போன்ற பாதிப்பு அங்கு ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது. சிபிசிஎல் நிறுவனத்தின் சார்பாக எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டது என்று, எப்படி பாதிப்பு அகற்றும் பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. மீன்வளத்துறையின் சார்பாக முக்கிய அறிக்கையாக மீனவர்களுக்கு எது போன்ற இழப்பீடு கொடுக்க போறோம், என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்த நிவாரணம் இப்போ பசுமை தீர்ப்பாயத்துல சொல்லிட்டு இருக்க நிவாரணம் தான் தற்போது மீனவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து மீனவர்களுடைய இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுக்கு 2-3 மாதங்கள் மேல கூட ஆகும் சரி செய்வதற்கு. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க, அவங்களுடைய தினசரி உணவுக்கு என்ன பண்ணுவாங்க, வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை பசுமை தீர்ப்பாயம் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. இந்த எண்ணெய் கலந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை அகற்றுவதற்காக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசனோகிராபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும், அது 2 முதல் 3 மாதங்களில் அந்த முகத்துவாரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பணியில் ஈடுபட்டு அந்த எண்ணெய் கழிவுகளை முற்றிலுமாக அகற்றும் பணியில ஈடுபடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.